எல்லாருக்கும் வணக்கம். ஏப்ரல் 19 25 2026 வரைக்கும் இந்த வாரத்துக்கான கிரக நிலைகள் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வாரத்தோட பிரபஞ்ச பயணத்தை நாம இப்போ தொடங்கலாம். அப்போ இந்த வாரம் கிரகங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் வச்சிருக்கு? சில நல்ல விஷயங்களும் இருக்கு, கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு. வாங்க அது என்னென்னு விரிவாக பார்க்கலாம். முதல்ல இந்த வாரம் முழுக்க கிரகங்களோட அமைப்பு எப்படி இருக்குன்னு ஒரு பொதுவான பார்வைய பார்த்துடலாம். எந்த கிரகம் எங்க இருக்கு, அது நம்ம வாழ்க்கையை எப்படியெல்லாம் பாதிக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்க பாக்குறது இந்த வாரத்துக்கான கிரகநிலைகள். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, சுக்கிரன், அதாவது காதல் ஆடம்பரத்துக்கான கிரகம் ஏப்ரல் 19 ரிஷப ராசிக்கு போகுது. ரிஷபம் சுக்கிரனுக்கு சொந்த வீடு. அதனால உறவுகள்லயும் பண விஷயங்கள்லயும் சில நல்ல மாற்றங்களை நாம எதிர்பார்க்கலாம். சரி, அடுத்து நாம பார்க்க போறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், சந்திராஷ்டமம். நிறைய பேர் இதை கேட்டிருப்பீங்க. அப்படின்னா என்ன, அது யாரையெல்லாம் இந்த வாரம் பாதிக்கும்னு விரிவா பார்க்கலாம் வாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, சந்திராஷ்டமம்னா சந்திரன் உங்க ராசிக்கு 8வது வீட்ல போற நேரம். ஜோதிடப்படி இந்த டைம்ல மனசுல ஒருவித குழப்பம், தேவையில்லாத டென்ஷன், அப்புறம் சண்டை சச்சரவு வர வாய்ப்பு அதிகம். அதனால இந்த நேரத்துல பேசுறதுக்கு முன்னாடியும் எந்த முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியும் ரொம்ப யோசிக்கணும். அப்போ இந்த வாரம் யார் யார் ஜாக்கிரதையா இருக்கணும்? இதோ பாருங்க, கன்னி ராசிக்கு 19 மதியம் வரைக்கும், அதுக்கப்புறம் துலாம், விருச்சிகம், தனுசு ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் வருது. உங்க ராசி இதுல இருந்தா இந்த தேதியும் நேரத்தையும் மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ சந்திராஷ்டம நாட்கள்ல என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். பெரிய முடிவுகளை எதையும் எடுக்காதீங்க, வாக்குவாதத்துல இறங்காதீங்க. முக்கியமா குடும்ப விஷயங்கள்ல கொஞ்சம் அமைதியா ஒதுங்கி இருக்கிறது நல்லது. ஒரு பெருமூச்சு விட்டுட்டு நிதானமா இருந்தாலே போதும். சரி, இவ்ளோ சொல்றீங்களே, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இல்லையான்னு நீங்க கேக்குறது புரியுது. கண்டிப்பா இருக்கு. ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். இது ரொம்பவே எளிமையான ஒரு பரிகாரம்தான். நீங்க ஒரு முக்கியமான வேலைக்கு வீட்டை விட்டு கிளம்புறீங்கன்னா, முதல்ல உங்க வீட்ல இருக்கிற ஒரு சுமங்கலி பெண், அதாவது உங்க அம்மா, அத்தை இல்ல பாட்டி, யாராவது ஒருத்தர்கிட்ட போங்க. அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அப்புறம் அவங்க கையால ஒரு டம்ளர் தண்ணி வாங்கி குடிங்க. முக்கியமா 55 வயசுக்கு மேல இருக்கிற பெரியவங்க கிட்ட இருந்து இந்த ஆசீர்வாதத்தை வாங்குறது இன்னும் விசேஷம்னு சொல்லப்படுது. இது சந்திராஷ்டமத்தோட பாதிப்பை குறைக்கும்னு ஒரு நம்பிக்கை. சரி, பொதுவான விஷயங்கள் பார்த்தாச்சு. இப்போ குறிப்பிட்ட ராசிகளுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். முதல்ல மேஷம் மற்றும் விருச்சிகம். முதல்ல மேஷ ராசி. உங்களுக்கு இந்த வாரம் பெரும்பாலும் ஒரு பாசிட்டிவான வாரமா தான் இருக்கு. மரியாதை, லாபம், செல்வாக்கு, இது எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கும். மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் உங்க பேச்சுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கும். நீங்க சொல்றத எல்லாரும் கேட்பாங்க. இதனால சமூகத்துல உங்க செல்வாக்கு அதிகமாகும். சில சொத்து சம்பந்தமான லாபங்கள் கூட வரலாம். ஆனா ஒரு சின்ன எச்சரிக்கை, உங்க பேச்சுல அதிகாரம் தெரியறதால சில சமயம் அது கொஞ்சம் கடுமையா மத்தவங்களுக்கு தெரியலாம். அதனால பேசும்போது கொஞ்சம் கவனமா இருங்க. அடுத்து விருச்சிக ராசி. உங்களுக்கு இந்த வாரம் 2 பக்கமும் இருக்கு. அதாவது நல்லதும் இருக்கு, கவனமா இருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு. ஒரு பக்கம் வயிறு, சிறுநீர் சம்பந்தப்பட்ட உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் தேவை. இன்னொரு பக்கம் பழைய கடன்களை அடைக்கிறதுக்கும், வேலையில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கும், குடும்பத்துல சந்தோஷத்தை அதிகப்படுத்துறதுக்கும் அருமையான வாய்ப்புகள் இருக்கு. சரி, அப்போ இந்த வாரத்துல இருந்து நாம எல்லாரும் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? மொத்தத்துல இந்த வாரத்தோட தாரக மந்திரம் இதுதான்: விழிப்புணர்வு. உங்க வார்த்தைகளை ரொம்ப கவனமா பயன்படுத்துங்க. அதே நேரத்துல வர்ற நல்ல வாய்ப்புகளை தைரியமா பயன்படுத்துங்க. இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பேலன்ஸ் கொண்டு வந்தா இந்த வாரம் சூப்பரா இருக்கும். இந்த வாரம் முழுக்க இந்த ஜோதிட குறிப்புகளை உங்க வாழ்க்கையில எப்படியெல்லாம் பயன்படுத்தலான்னு யோசிச்சு பாருங்க. உங்க பிரபஞ்ச பயணம் சிறப்பா அமைய வாழ்த்துக்கள். நாம அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி.